பல்வேறு துறைகளில் ஏஐயின் பயன்பாடு. அடாப்ஷன் ஆஃப் ஏஐ இன் டிஃபரண்ட் செக்டார்ஸ். இப்போது ஏஐ எல்லா இடங்களிலும் பரவலாக இருக்கிறது. குழந்தைகளின் கல்வியை மேம்படுத்தல், விவசாயத்தில் பயிர் விளைச்சலை அதிகரித்தல், நோய்களை முன்கூட்டியே கண்டறிதல், சாலைகளில் போக்குவரத்தை நிர்வகித்தல் போன்ற பல பிரச்சனைகளுக்கு ஏஐ ஒரு சக்தி வாய்ந்த தீர்வாகும் என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்று பல்வேறு துறைகளில் ஏஐயின் பங்கை பார்ப்போம். கல்வியில் ஏஐயின் பங்கு. ஏஐயின் உதவியுடன் மாணவர்களின் ரெக்கார்ட்களை பராமரித்தல் மற்றும் வருகை பதிவு செய்தல் போன்ற ஆசிரியர்களின் அன்றாட பணிகள் எளிதாகிவிட்டன. மைண்ட்ஸ்பார்க் போன்ற கல்வி மென்பொருள் குழந்தைகளின் கற்றல் வேகம் மற்றும் புரிதலின் அடிப்படையில் பயிற்சி தர உதவுகிறது. கற்றல் குறைபாடுகள் உள்ள குழந்தைகளுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. கான்மீகோ மற்றும் ஸ்விஃப்ட் சாட் போன்ற செயலிகளில் ஏஐ பாட்களுடன் சாட் செய்வதன் மூலம் உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை பெறலாம். ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஆகிய இரு தரப்பினருக்கும் ஏஐ பயனளிக்கிறது. இந்தியாவில் பள்ளிகளில் ஏஐ அறிமுகப்படுத்தப்படுவதை அரசாங்கம் ஊக்குவித்து வருகிறது. மேலும் சில பள்ளிகள் பள்ளி கல்வி முறையை மாற்ற ஏஐயை பயன்படுத்த தொடங்கியுள்ளன. விவசாயத்தில் ஏஐ. விவசாயத்தில் வானிலை மாறினால் அல்லது பயிர்கள் பாதிக்கப்பட்டால் அனைத்து கடின உழைப்பும் வீணாகிவிடும். ஆனால் இப்போது இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் ஏஐ உதவியுடன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக, இந்திய அரசு கிராப்பிக்கின் முன்னெடுப்பு மூலம் விவசாயிகளுக்கு பயிர்கள், அவற்றை தாக்கும் நோய்கள் ஆகியவற்றை கண்காணிக்கவும் சரியான நேரத்தில் ஆலோசனை வழங்கிடவும் உதவும் ஏஐ கருவிகளை உருவாக்கி வருகிறது. பிளான்டிக்ஸ் போன்ற ஏஐ கருவிகள் பயிர்களின் புகைப்படங்கள் மூலம் அவற்றை தாக்கும் நோய்களை கண்டறிய உதவுகின்றன. கிசான் இ மித்ரா போன்ற சாட்பாட்கள் விவசாயிகளுக்கு விவசாயம் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்து உதவுகின்றன. ஆரோக்கிய துறையில் ஏஐ. நோய்களை கண்டறிந்து அவற்றுக்கு சரியான சிகிச்சை அளிக்க ஏஐ பயன்படுத்தப்படுகிறது. எக்ஸ்ரேக்கள், எம்ஆர்ஐக்கள் அல்லது கண்களின் புகைப்படங்கள் போன்ற மருத்துவ அறிக்கைகளை விரைவாக படித்து என்ன நோய் என்று கண்டறியும் திறன் ஏஐக்கு உள்ளது. உதாரணமாக, ஒரு இந்திய ஸ்டார்ட் அப்பின் ஏஐ அமைப்பான Cure.ai இப்போது அரசு மருத்துவமனைகளில் காச நோயை கண்டறியவும் எக்ஸ்ரே அறிக்கைகளை படிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. மெடிபடி மற்றும் இ சஞ்சீவனி போன்ற ஏஐ சாட்பாட்களும் ஜுரம் இருக்கும்போது என்ன சாப்பிட வேண்டும், எப்போது மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் போன்ற பொதுவான கேள்விகளுக்கு பதிலளிக்கின்றன. ஆனால் நினைவிருக்கட்டும், எந்த ஒரு ஆலோசனையும் எல்லோருக்கும் சரியானதாக இருக்காது. அதனால் ஆரோக்கிய சாட்பாட்டிலிருந்து பெறும் எல்லா தகவல்களையும் உங்கள் மருத்துவரிடம் பேசி சரிபார்க்கவும். இந்திய அரசு மற்றும் ஏஐ. இந்திய அரசாங்கமும் தனது குடிமக்களின் வசதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக படிப்படியாக ஏஐயை பயன்படுத்தி வருகிறது. ஐஎம்டி அல்லது வானிலை ஆய்வுத்துறை மேம்பட்ட வானிலை முன்னறிவிப்புகளை வழங்க ஏஐயை பயன்படுத்தி வருகிறது. பாஷினி செயலி இந்திய மொழிகளை மொழிபெயர்க்க உதவுகிறது. உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவில் வனப்பகுதிகளை கண்காணிக்கவும் சட்டவிரோதமாக மரம் வெட்டுதலை தடுக்கவும் ஏஐ கேமராக்கள், ஜிபிஎஸ் ட்ரோன்கள் மற்றும் ஏஐ போன்ற தொழில்நுட்பங்கள் விரைவில் பயன்படுத்தப்பட உள்ளன. ஸ்வயம் மற்றும் திஷா போன்ற செயலிகள் குழந்தைகள் தங்களுடைய படிநிலைக்கு ஏற்ற வகையில் கல்வியை கற்றுக்கொள்ள ஏஐயை பயன்படுத்துகின்றன. விவசாயம், ஆரோக்கியம், மொழி, பாதுகாப்பு மற்றும் கல்வி போன்ற துறைகளில் ஏஐயின் பயன்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் நமது அரசாங்கம் நம் நாட்டை ஸ்மார்ட்டானதாகவும் திறமை மிக்கதாகவும் மாற்றுகிறது. கல்வி, விவசாயம் மற்றும் ஹெல்த் கேர் ஆகிய துறைகளில் ஏஐ எவ்வாறு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இந்த துறைகளில் மட்டுமல்ல, நிதி, இ-காமர்ஸ், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மொழிபெயர்ப்பு மற்றும் சைபர் பாதுகாப்பு போன்ற பல துறைகளில் ஏஐ அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. எனவே நாம் அனைவரும் ஏஐயை வெறும் புதுமை அறியும் ஆர்வமாக மட்டுமே பார்ப்பதை நிறுத்த வேண்டும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டோம். நம் அன்றாட வாழ்க்கையிலும் வேலையிலும்
திறம்பட பயன்படுத்த தொடங்க வேண்டிய நேரம் இது. இப்போது உங்களுக்கான செயல்முறை பயிற்சி. ஒரு புதிய ஏஐ கருவியை தேடி அதை பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள். யோசித்து பாருங்கள், அது உங்களுக்கு எந்த விதத்தில் உதவியது?